வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பெரும் விதத்தில் இபிஎஸ் எஸ்பி வேலுமணி இடையே பனிப்போர் நீடிக்கிறது. அதிமுக பரபரப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் அதை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்க பெரும் விதத்திலும் அது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படக்கூடிய கோவையில் இபிஎஸ்ஐ எஸ்பி வேலுமணி வழி அனுப்ப வராதது பேசும் பொருளாகியுள்ளது. அதாவது வழக்கமாக கோவை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இபிஎஸ் ஏர்போர்ட் செல்லும் பொழுது எஸ்பி வேலுமணி வந்து வழி அனுப்பி வைப்பார். இம்முறை எஸ்பி வேலுமணி விடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள வேலுச்சாமி தரப்பினர் வந்துள்ளனர். அதிமுக பிளவுக்கு பிறகு மீண்டும் கட்சியில் இணைந்தாலும் மனக்கசப்புகள் இருப்பதையே இது காட்டுவதாக விமர்சனங்களும் ஒரு பக்கம் கூறுகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் என்பது இதன் மூலமாக பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. என்னதான் அப்படி இப்படி இருந்து கொண்டிருந்தாலும் கூட தேர்தல் களம் மற்றும் தேர்தலுக்கு பிறகு அதன் பிறகு நடந்த ஒரு சில விஷயங்கள், அரசியல்கள் மற்றும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது, கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல்கள், கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துரைப்பது என அடுத்தடுத்த விஷயங்கள் ஒன்றொன்றும் தமிழகத்தில் அதிமுகவில் ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இதிலும் எஸ்பி வேலுமணி தரப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் தரப்பும் ஒரு பக்கம் சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தின் சாவியை சிவி விஜயபாஸ்கர் அவர்கள் சிபிபி தரப்பு புதிய மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைத்துள்ளது. அதிமுக பிளவுபட்ட போது விஜயபாஸ்கரின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது, பழனிவேலுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சாவியை சிபிபி அளித்துள்ளார். எஸ்பி வேலுமணி தரப்பு இபிஎஸ் உடன் இணைந்த நிலையில் சிபிபி இதுவரை தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் இன்னும் பூதாகாரமாக போய் கொண்டிருப்பது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.